அவருக்கு மேஷ ராசி சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஷத்துக்கு 7.5 நடக்குது, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவீங்க. இப்போ அவர் 7.5 சனியை பார்க்கணுமா இல்லை அஷ்டமத்து சனியை பார்க்கணுமா? நீங்கள் அதை எதுவும் பார்க்க வேண்டாம். இப்போ மேஷம்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 12வது வீட்டுக்கு சனி வர்றார். அதை தான் பொறுப்புகள்னு நம்ம எடுத்தோம். இந்த மேஷத்திற்கு சனி பகவான் செய்யக்கூடிய செயல் என்ன? அவர் உங்களுக்கு திருமணத்தை தடுக்கக்கூடியவராக இருப்பாரா, இல்லை வீடு கிடைக்காம பண்ணக்கூடியவராக இருப்பாரா? கிடையாது. அவர் உங்களுக்கு தொழிலை மட்டுமே பாதிக்கக்கூடியவராக இருப்பார். அதுதான் முக்கியமே. ஏன்னா மேஷத்தை பொறுத்தளவில் அவருடைய வேலை என்னன்னா 10 அப்படிங்கிற ஒரு பாவகத்திற்கும் அந்த தொழிலில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிற ஒரு பாவகத்திற்கும் அவர் தான் பொறுப்பாளி ஆகிறார். அப்போது இங்கே தொழில் லாபமும் எனக்கு 12ல் இருந்தால் கிடைக்காது, அப்போ தொழிலில் நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க பரிகாரத்தை தேடணுமே தவிர, அந்த கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தேடணுமே தவிர, இவங்க போயிட்டு எனக்கு கல்யாணம் நடக்கலை அது சனி தான் காரணம், எனக்கு வீடு அமையலை அதுக்கு சனி தான் காரணம், எனக்கு குழந்தை பிறக்கலை அதுக்கு சனி தான் காரணம்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன தொழிலையும் அவங்களுடைய லாபம் அவங்களுடைய சந்தோஷத்தை அவர் குறைக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அவங்க தொழிலினுடைய வளர்ச்சிக்காக தொழிலில் உள்ள மாற்றங்களுக்காக அவங்க பரிகாரம் பண்ணிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க போய் அந்த சனி பிரீத்தி பண்ணுறது முக்கியம்.